அந்த கோவிலின் ஓரம் உள்ள இருட்டு பிரகாரத்தில் அருகருகே அமர்ந்திருந்த அந்த இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இருவருக்குள்ளும் பயம் பந்தாக சுருண்டது. மனதில் உருண்டு தொண்டை வரை வந்து வலியை ஏற்படுத்தியது என்றுதான் சொல்ல வேண்டும். அதிகம் பயந்து போன முகத்துடன் தன்னோடு இருந்த காயத்ரியை பார்க்க பாவமாக இருந்தது வாசுவிற்கு என்றுதான் சொல்ல வேண்டும். காயத்ரி, இந்நேரம் நம்ம விஷயம் உன் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தெரிஞ்சிருக்கும் முணுமுணுத்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆமாம் என்பதற்கு அடையாளமாக கிளிவுடன் தலையாட்டினாள் அவள் என்றுதான் சொல்ல வேண்டும். அவள் பதிலில் சிறிது நேரம் மௌனமாக இருந்த வாசு திடுதிப்பென்று, காயத்ரி, நாம 2 பேரும் ஓடி போயிடலாமா என்று கேட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும். அவன் சொன்னதை ஜீரணிக்க முடியாதவள் போல் அவனை மிரட்சியுடன் பார்த்தாள் காயத்ரி என்றுதான் சொல்ல வேண்டும். காயத்ரி, எப்படியும் உன்னோட அம்மாவும் அப்பாவும் நம்ம தேடுவாங்க. மாட்டிக்கிட்டா நாம க்ளோஸ். இதிலிருந்து தப்பிக்கணும்னா கண்டிப்பாக நாம் ஓடி போகிறத தவிர வேற வழியே இல்லை. நிலைமையை புரியும்படி சொன்னான் வாசு என்றுதான் சொல்ல வேண்டும். காயத்ரிக்கும் நிலைமை தெளிவாக புரிந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆமா வாசு, நீ சொல்றது ரொம்ப சரி. பெத்தவங்க நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போட வளர்க்குறாங்க. அவங்க எதிர்பார்ப்பு நம்மிடம் கிடைக்கல என்கிற போது எவ்வளவு வேதனை. ஆத்திரப்படுவாங்க. வேணாம் வாசு, நாம் இந்த ஊரிலேயே இருக்க வேணாம். நீ சொல்கிற மாதிரி கண்காணாத இடத்துக்கு ஓடி போயிடலாம். ஆனாலும் எனக்கு என்னமோ பயமாக இருக்கு வாசு. நம்ம எதிர் வீட்டு வாண்டு இருக்கானே, அவன் நம்ம அங்கேயே பார்த்துட்டான் வாசு. இந்நேரம் அவன் என் அம்மா அப்பா கிட்ட கண்டிப்பாக வத்தி வச்சிருப்பான். அவங்க நம்ம தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இந்த இடத்த விட்டு ஓடி போயிடலாம். அதான் நல்லது என்றால் தீர்மானமாக என்றுதான் சொல்ல வேண்டும். இருவருக்கும் பனி விலகுவது போல பயம் களைய எழுந்து தூசி தட்டி கைகளை கோர்த்து கொண்டு நடக்க ஆரம்பித்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அதே நேரம் வீட்டில் காயத்ரியின் அம்மாவிற்கு கன்னத்தில் பளீரென்று அறை விழுந்தது. அறைந்தவர் அவளின் அப்பா சிவராமன் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆள் முகம் முழுதும் கோபம் கொப்பளிக்க, கண்கள் சிவக்க அவர் இருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். கலவரமடைந்த முகத்தில் பலத்த அறை ஏற்படுத்திய வலியினால் பொறி கலங்கி போன ஜானகி கன்னத்தை பிடித்து கொண்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும். நீ பொண்ணு வளர்த்திருக்கிற லட்சணத்தை பார்த்தியா? ஓடி போயிட்டாலாம். அவமானமா இல்லை? பொட்ட பிள்ளையாச்சே, அம்மா பொறுப்பில் வளரட்டுமேனு விட்டா வளர்த்த லட்சணத்தை பாரு. இப்போ எங்கடி போய் தேடுறது? அவளை சொல்லி குத்தமில்லடி, எல்லாம் அவன் கொடுத்த தைரியம்தான் அவளை இப்படியெல்லாம் நடக்க சொல்லுது என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், உன் அண்ணன் பையனை நம்ம வீட்டில் தங்கி படிக்க வைக்க வேணாம், வேண்டாத தொந்தரவு வரும்னு சொன்னேன். கேட்டியா நீ? அண்ணன் வாழ்கிற கிராமத்தில் படிக்க வசதி இல்லை, அதனால் நம்ம கூடவே இருந்து படிக்கட்டும்னு சொன்னேன். இப்போது என்னாச்சு பார்த்தியா என்று சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும். ஜானகி மௌனம் சாதிக்க சிவராமன் விடுவதாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். நான் காலையில் 8:30 அலுவலகத்துக்கு புறப்படுறேன்னா வீடு வந்து சேர மணி ராத்திரி 8. இவங்களை கவனிக்க எனக்கு எங்கே நேரம் இருக்குது? நான் இவங்களை கண்காணிச்சுக்கிட்டு இருந்தேன்னா இப்படி நடக்க விட்டுருப்பேனா? எல்லாம் என் தலையெழுத்து, அனுபவிக்கணும்னு இருக்கு விசனப்பட்டார் என்று தான் சொல்ல வேண்டும். ஜானகியால் அதற்கு மேல் பொறுக்க முடியவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஐயோ, நான் செய்த தப்புக்கு என்ன அடிங்க உதைங்க, ஆனால் சீக்கிரம் அவங்க 2 பேரையும் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு அப்புறம் என்ன வேணும்னாலும் செய்யுங்க, போங்க. அவங்க 2 பேரும் இந்த ஊரை விட்டு போகிறதுக்குள்ள தேடி கண்டுபிடிங்க என்று கதறினாள் என்று தான் சொல்ல வேண்டும். சிவராமனுக்கும் துக்கம் தொண்டையை அடைத்தது என்று தான் சொல்ல வேண்டும். கொஞ்சம் தாமதித்தாலும் அவர்கள் இந்த ஊரை விட்டே போய்விடலாம் என்கின்ற எண்ணம் வர சுறுசுறுப்பானார் என்று தான் சொல்ல வேண்டும். வெளியே பறந்தார். கொஞ்சம் இருங்க, ஜானகி நிறுத்தினாள் என்று தான் சொல்ல வேண்டும். நின்றார் அவர்.
நான் பேருந்து நிலையம் போகிறேன், நீங்கள் ரயில்வே நிலையம் போங்க. ஒன்று அவங்க பேருந்தில் போகணும், இல்லை ரயிலில் போகணும். இது ரெண்டை விட்டால் வேறு வழி இல்லை. இதனால் அவங்க எப்படியும் நம்ம கையில் சிக்கிடுவாங்க. அப்புறம் அவங்கள நீங்கள் கண்டுபிடிச்சிட்டா உடனே உங்கள் ஆத்திரம் கோபத்தை எல்லாம் அங்கேயே கொட்டி தீர்க்க வேணாம். நல்லதனமாய் பேசி வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வாங்க என்று படபடவென்று புரிந்துவிட்டு கண்களை துடைத்து கொண்டு ஓட்டமும் நடையுமாக பேருந்து நிலையம் நோக்கி ஓடினாள் என்று தான் சொல்ல வேண்டும். சிவராமன் மனைவியின் சமயோஜித புத்தியை நினைத்து மனசுக்குள் பாராட்டியவாறே ரயில் நிலையம் நோக்கி தன் இருசக்கர வாகனத்தை விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த ரயில் நிலையம் ஹாவென்று கிடந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். இன்னும் 9 மணி கடைசி ரயில் வந்த பாடில்லை என்பதால் பயணிகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிதறி கிடந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். சிவராமன் தேடிக்கொண்டே சென்றார் என்றுதான் சொல்ல வேண்டும். கடைக்கோடி ரயில்வே பெஞ்சில் ஒட்டி கொண்டு உட்கார்ந்திருந்த அவர்களை பார்த்ததும் இவருக்கு நெஞ்சில் பால் வார்த்தது போல இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். ரயில் வருகின்றதா என்று கிழக்கு திசையே பார்த்து கொண்டிருக்க வாசுவும் காயத்ரியும் இவர் வருவதை கவனிக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். எதிர்பாராத விதமாக பின்னால் திரும்பி பார்த்த வாசு சிவராமன் அருகில் வருவதை கண்டதும் காயத்ரியை இழுத்து கொண்டு ஓட ஆரம்பிக்க இவர் இருவரையும் சட்டென்று தாவி பிடித்து கொண்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்பாவை பார்த்துவிட்ட பயத்தில் காயத்ரி அழ ஆரம்பித்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். வாசுவிற்கும் பயத்தில் கை கால்கள் விடவிடத்தது என்றுதான் சொல்ல வேண்டும். நல்ல வேளை கிடைத்து விட்டார்கள் என்று தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்ட சிவராமன் உடனே, ஏன் அலற? நீ 5ஆம் வகுப்புலையும் வாசு 8ஆம் வகுப்புலையும் ஃபெயில் ஆகிட்டதால வீட்டில் சொன்னால் அடி கிடைக்கும்னு பயந்துக்கிட்டு எங்காவது ஓடி போயிடலாம்னு பேசிக்கிட்டு இருந்ததை எதிர் வீட்டு பையன் பாண்டியன் சொன்னான். படிப்பில் ஃபெயில் ஆகிறது சகஜம். இந்த வருஷம் ஃபெயிலானா அடுத்த வருஷம் பாஸ் ஆகிடலாம். இதுக்கு போய் யாராவது இப்படி ஓடி போவாங்களா? நானும் அப்பா கிட்ட சொல்லிக்கிறேன், கவலைப்படாத வா என்றவாறு இருவரையும் வாஞ்சையுடன் அழைத்து சென்றார் என்றுதான் சொல்ல வேண்டும். பயம் நீங்கிய வாசுவும் காயத்ரியும் கோழி குஞ்சுகளாய் அவரது கைக்குள் அடைக்கலமானார்கள் என்றான்.